ஒரு ஊர்ல எனக்கு தெரிஞ்ச குடும்பத்துல பாத்தீங்கன்னா, மாமியார், மருமக 2 பேரும் எப்ப பார்த்தாலும் எதிரியும் புதிரியுமா அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு நிப்பாங்க. என்னங்க, ஒரு குடும்பத்துல மட்டும் தானா? ஒவ்வொரு குடும்பத்திலயும் அப்படிதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது எனக்கு தெரியுது. இது எங்க பார்த்தாலும் நம்ம பார்க்க முடியுது. இப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த போட்டி பொறாமையில என்ன ஆயிடுது? மகன் மருமக கூட சந்தோஷமா இருக்கிறத தாய் விரும்புறதில்ல. மருமக என்ன பண்றா? தன்னோட முடிஞ்சது தன்னோட குழந்தைங்க பாட்டம் பாட்டிக்கிட்ட போய் உறவா இருக்கிறத அவங்க விரும்புறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு இதை எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்க முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம், கிடைக்கக்கூடிய நிம்மதி எப்படி வீணா போகுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா அப்ப அதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. கடவுள் அந்த விதி விதின்னு சொல்றோம்ல, அந்த விதியை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு ஒரு சூட்சமத்தை கையாளுறாரு அப்படின்னு. ஆமாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில விதிக்கப்பட்ட விதிய தான் தனக்கு சாதகமா தானே அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. அதாவது விதிக்கு சாதகமா இவங்க இருந்துக்கிறாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப இந்த அம்மா பண்ண பாவ புண்ணியங்களை பொறுத்து இந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவோட பையன் வாழ்க்கையில மனைவி மகளோட நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இந்த அம்மாவையே எதிரியாக்கி விடுவோம், இந்த அம்மா மூலமே அது கிடைக்காம பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விதி. அதுக்கு இந்த அம்மா என்ன பண்ணுது? மருமக மேல பழிய போட்டுட்டு தாண்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. இதே தாங்க அப்படியே மருமக பக்கம் போய் பாருங்க. மருமக அவளோட குழந்தைக்கு தாத்தா பாட்டின்னு ஒரு உறவே கிடைக்க கூடாது, வளர்ற காலத்துல அவங்க அறிவு கிடைக்க கூடாது, அவங்க அன்பு கிடைக்க கூடாதுன்னு ஆண்டவன் வச்ச விதினால இது மாமியார் மேல ஏதோ ஒரு காரணத்தை போட்டு பழி பாவத்தை சொல்லிக்கிட்டு அவங்க கூட அண்டை விடாம தான் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு அனுசரணைய, அன்பை, அரவணைப்பை கிடைக்க விடாம அது பண்ணுது. புரியுதா? இங்க தாங்க விதிய மதியால வெல்லணும். எப்படி? எனக்கு ஒரு விதி என் குழந்தைகளுக்கு கிடைக்க கூடாதுன்னு இருந்தாலும் நான் என்ன பண்ணணும்? எனக்கு வேணா என் மாமியார் எதிரியா இருக்கலாமே தவிர, எனக்கு பிடிக்காம இருக்கலாமே தவிர, என் குழந்தைகளுக்கு பாட்டியா இருக்கிறதுக்கு நான் தடை போடுறதுக்கு யாருங்க அப்படின்னு அவங்க நினைக்கணும். இந்த பாட்டி என்ன நினைக்கணும்? எனக்கும் மருமகளுக்கு தானங்க மனஸ்தாபம், இதுல என் மகனோட வாழ்க்கை ஏங்க பாதிக்கப்படணும்? அவன் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு இந்த மாமியார் நினைக்கணும். இந்த 2 பேருக்கும் இந்த மனநிலை வந்துருச்சுன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரிவினை சண்டைங்கிறது அடுத்த நிமிஷமே காணாம போயிடும். இப்ப புரியுதா? நம்ம குடும்பத்துல நாம நிம்மதியா இருக்கிறதும், நிம்மதி இல்லாம இருக்கிறதும், சந்தோஷமா இருக்கிறதும், சந்தோஷம் இல்லாம இருக்கிறதும் விதியால இல்லைங்க. விதி நம்மளை வச்சே விளையாடுது. விதிய மதியால வெல்லலாங்கிறது இப்படித்தான். இது படிக்கிற குழந்தையா இருக்கட்டும், வாழ்க்கையில பண்ற தொழிலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்மளை நாமே அழிச்சுக்கிறதுக்கு நாம காரணமாக உதவியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் தானுங்களே.